எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. இந்த அரசு எதுலைக்குமே கவனம் செலுத்துறதுல, செவிசாய்க்கிறதுல. ஒன்றே ஒன்றுதான், விளம்பரம். அவர் நடிக்கிறார், எல்லோரும் இனிமே என்னை அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு. இதை விட அவமானம் வேற எதுவும் இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி பொருளை கூப்பிடுது, அப்பா அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுது. அவர் போய் கேட்டாங்களா என்னன்னு? வெட்கமாவே இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குறீங்களே, மக்கள் நேரடியா வந்து அலையிலேயே போடணும்ல உங்களுக்கு வாக்குகளை. ஏன் பறிக்கிறீங்க? காசை வாங்கி ஜெயிக்கிறீங்க. இதுல விட பெருமை வேறையா? எங்களை வந்து டெபாசிட், நாங்கள் வாங்கின வாக்குகள் எல்லாம் 1 10 20 வாக்குகளுக்கு சமங்க. சீமான் அவர்கள் நல்ல உழைப்பாளி, நல்ல படிப்பாளி, நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். ஆனால் நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்றவர். அவ்வளவுதான். 1000 போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முன்னின்று நாங்கள் பல தீர்வுகளை பெற்று தந்திருக்கோம் மக்களுக்கு. அதெல்லாம் எடுத்து பேச மாட்டாம ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போறார், கட்சியை பத்தி அவதூறு, அண்ணனை பத்தி அவதூறுனா வேக வேகமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறீங்கன்னா நீங்கள் அவ்வளவு நல்லவர்களா? எங்களை ஒரு மாநிலத்துல வேலை பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் அண்ணன் தானே, அவர் தானே செய்தார். இப்ப அது நடக்கல, நீங்கள் ஏதோ தவறு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க முடிந்து போன விஷயத்த பேசுறீங்க. அது கட்சிக்குள்ள முடிந்து போன விஷயம் எப்படிங்க சொல்ல முடியும்? குக்கு செய் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு காணொலி யார் இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஐயா சசிகுமார் அவர்களும், திமுக கட்சியின் முன்னோடி முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்களும் கலந்துருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 100ல் 90% நிறைவேற்றிட்டோம், தேர்தல் வாக்குறுதியாக தராததையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? இல்லை, அவர் இப்போதான் கட்சி தொடங்கின காலத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து 2021 ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 3 4 5 மாதங்களுக்கு அப்புறமாவே இந்த வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன, அப்பவே சொல்லிட்டாரு அவர் 90% முடிச்சிட்டோம் அப்படின்னாரு. இப்பயும் திருப்பி அவர் பின்னாடி போறாருன்னு நினைக்கிறேன். 2021 இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறாரு நினைக்கிறேன். அவர் யாராவது போய் எழுப்பி ஐயா அப்பா அப்படின்னு யாராவது எழுப்பணும்னு நினைக்கிறேன். எழுப்பி சொல்லணும், இல்லை இல்லை நீங்க 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணுமே எடுக்கல, ஒண்ணுமே பண்ணல, மக்கள்லாம் அவங்க மேல வந்து அதிருப்தியில இருக்காங்க, இங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, நீங்கள் இன்னும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தது எதையும் 30% மேல முடிக்கல, அதுதான் இன்னைக்கு நிலைமையில இருக்கு அப்படின்னு யாராவது எழுப்பி அவரை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. மிக மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது தான் யதார்த்தம், உண்மை. மோசமான நிலைன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது இதே ஐயா வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, ஐயா முதலமைச்சர் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்தேன்னு சொல்றாரு. அவர் வாயிலிருந்தே சொல்றாங்க, நாங்கள் இத்தனை போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடியதுல நாம் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னு சொல்ல, எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்ததுன்னு நான் சொல்லணும்ல. மத்திய அரசு எதிராக இருக்கலாம்ல போராட்டங்கள். மத்திய அரசு அவர் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? யாருக்கு? தமிழ்நாட்டுல நடக்குது 1 லட்சம் போராட்டங்களும் அவர் வெளிப்படையா ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் இன்று எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கேட்டு எதற்குமே தர மறுத்துட்டாங்க. இவர் சொன்னதுதான் 1 லட்சம், இதை தாண்டி இன்னொரு 1 லட்சம் இருக்கு. அத்தனை ஆர்ப்பாட்டம் இது இந்த ஆசிரியர்கள் வந்து யாருக்கு எதிராக போராட்டாங்க? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கு எதிராக? இங்கு நடக்கக்கூடிய தொழிற்சங்கத்துகள் யாருக்கு எதிராக போராடினாங்க? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கு எதிராகவா? இங்க உள்ள கல்வித்துறை யாருக்கு எதிராக போராடினாங்க? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கு எதிராக? போக்குவரத்து துறை யாருக்கு எதிராக போனாங்க? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா? இங்க நடக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து செவிலியர்கள்லாம் போராடினாங்களே, யாருக்கு எதிராக போராடினாங்க? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கு எதிராக? இங்க உள்ள அரசு அலுவலகத்தில் உள்ளவங்க எங்கள் வேலைக்கு வந்து சரியான ஊதியம் தரலன்னு போராடினாங்க, அவர்கள் யாருக்கு எதிராக போராடினாங்க சொல்லுங்க? மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக போராடினாங்களா? இங்க உள்ள சாலை பணியாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறாங்களா, யாருக்கு எதிராக போராடுறாங்க? மத்திய அரசா மாநில? எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. இந்த அரசு எதுலைக்குமே கவனம் செலுத்துறதுல, செவிசாய்க்கிறதுல. ஒன்றே ஒன்றுதான், விளம்பரம். அவர் நடிக்கிறார், எல்லோரும் இனிமே என்னை அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு. இதை விட அவமானம் வேற எதுவும் இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி பொருளை கூப்பிடுது, அப்பா அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுது.
அது போய் கேட்டாங்களா என்னன்னு? அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பையன் வந்து என் கை ரெண்டையும் வெட்டுறாங்க, சாதியை சொல்லி பேசிட்டு வெட்டுறாங்க, 2 கை வெட்டப்பட்ட நிலையில அண்ணா அண்ணான்னு கத்துனான. யார்? உதயநிதியை கூப்பிட்டு கேட்டானா? இதெல்லாம் ஒரு வெக்கம் இல்லாம ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி இவர் நம்ம சேகர் பாபு சொல்றாரு, எல்லோரும் மக்கள் எல்லாம் எங்கிட்ட என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஐயா எங்கள் தலைவரை அப்பா என்று கூப்பிடுறாங்க. ஆமா, அப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் கதறாங்க, ஐயோ அப்பா ஐயோ அண்ணான்னு கேக்குறாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு ஆட்சி வச்சிருக்காங்க. எந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவி தனியாக என்னைக்காவது வெளியில போக முடியுதா? ஒரு ஆபத்து இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கு திருப்பி வர முடியுதா? எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். நீங்க சாதிய வன்முறைகள் இல்லையா? இன்னைக்கு இந்த நாட்டுல சாதி வன்முறைகள் இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க, கள்ளச்சாராயத்தை போய் தடுத்து நிறுத்தின கேள்வி கேட்ட 2 மாணவர்களை 25-30 வயசு பசங்களை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அவன் கத்துறது உங்களுக்கு காதல கேட்கலையா? அண்ணா அப்பான்னு கத்திருப்பானே, அப்பெல்லாம் உங்களுக்கு காதல கேட்கலையா? என்ன வெற்றி விளம்பரம்? எதுக்கு இந்த நாடகம்? ஜிப்பா போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஏன் நடிக்கிறீங்க? உண்மையை உறக்க பேசுங்க. இந்த நாட்டுல மக்கள் எல்லாத்துக்கும் தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு நல்ல தெளிவு. இதை மறைப்பதற்காக, மூடி மறைப்பதற்காக இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை, பொய்யான பரப்புரைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் எடுபடாது. இந்த 2026 தெரியும், இவர்களின் ஆட்சியின் அவலங்கள் அன்று தெரியும். இதேதான் நீங்க ஈரோட்டு இடைத்தேர்தல் சொன்னீங்க, இந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனா திமுக தானே ஜெயிச்சிருக்கு. டெபாசிட் நாம் தமிழர் இருக்கு இல்லையா? நீங்க டெபாசிட் ஓரங்கட்டுங்க. மறுபடியும் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், தேர்தலை நியாயமாக இந்த கட்சி நடத்தினதா? தெம்பும் திராணியும் இருக்கு அவங்களுக்கு நேரடியா சொல்றதுக்கு, விவாதத்துக்கு வர்றதுக்கு. இவ்வளவு பெரிய நேரடியாக விவாதத்துக்கு ரெடி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. வர மாட்டேங்காரு. ஒவ்வொரு ஓட்டுக்கு 500, 1000, 2000 காசு கொடுத்தது இருக்குங்க. தன் ஓட்டை போட்டுட்டாங்க, இன்னொருத்த போட்டு வெளிப்படையா வெளியில வந்து ஒரு பெண் சொல்றாங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு ஓட்டை போட்டிருக்காங்க. 3 மணி நிலவரம். பல இடத்துல கள்ள ஓட்டுகள், ஒவ்வொருத்தர் 40-50 ஓட்டுகளை போட்டிருக்காங்க. கள்ள ஓட்டு போட்டு இத்தனை மக்களுக்கு காசை கொடுத்து, நீங்க யாருக்கு வாக்கு வேணாலும் நீங்க வாக்கு செலுத்தாட்டியும் பரவாயில்ல, நாம் தமிழருக்கு போடாதீங்க. அதிமுக காரர்களுக்கு போய் காசு கொடுத்துருக்காங்க, பாஜக காரர்களுக்கு இவர்கள் காசு கொடுத்துருக்காங்க. ஏனென்று இதர கட்சிகள் ஆதாரம் இருக்கா? காசு கொடுத்துருக்காங்க நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கு ஆதாரம் காட்ட மாட்டேங்க. ஏங்க நீங்க கட்சியின் ஓட்டுகள் எதுக்கு இவ்வளவு? சரி, நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கிறேன். 1,10,000 ஓட்டுகள் திமுக ஓட்டுன்னு அடிச்சு சொல்லுமா? நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி 24,000 ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி ஓட்டு. இன்னைக்கு திமுக சொல்ல முடியுமா? 1,20,000 ஓட்டுகள் வாங்கினது எல்லாமே அவர்கள் வாக்குகள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. திமுக கட்சியா சொல்றது திமுகவின் ஓட்டு கிடையாது, இது பெரியாருக்கான விழுந்த ஓட்டு. பெரியாருக்கா ஓட்டு தான் 222 ஓட்டு வந்துருச்சு. அவங்க தான் நின்று வாங்கிட்டாங்களே. அந்த இடத்துல 222 ஓட்டு தானே வந்துச்சு அவங்களுக்கு. பெரியார்னு சொல்லி பெரியாரை முன்னிறுத்தி நின்று அத்தனை 32 குட்டி குழுக்கள்லாம் சேர்ந்து கொடுத்த வெண்ணிலான்னு ஒரு பெண்ணை நிறுத்தினாங்க. 220 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். அதே தெரியும். நம்ம ஈவேர யாருன்னே தெரியாத மண்ணில் போய் பேசுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இருந்த கட்சி, இத்தனை ஆண்டுகள் உண்மையாகவே மக்களுக்காக உழைத்தாங்க, மொழி கொள்கையில நின்னாங்க, எல்லாத்துலயும் மக்களுக்காக நின்றுருக்காங்க, இவ்வளவு போறாங்க. பெரியார் அவ்வளவு சாதனை செஞ்சார். இந்த மண்ணை வந்து புரட்டி போட்டார், சமூக நீதியை கொண்டு விட்டார், பெண்களை சமத்துவமாக, பெண்களுக்கு எல்லா நீதியும் பெற்று தந்தார்ல. வெட்கமாவே இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குறீங்களே, மக்கள் நேரடியா வந்து அலையிலேயே போடணும்ல உங்களுக்கு வாக்குகளை. ஏன் பறிக்கிறீங்க? காசை வாங்கி ஜெயிக்கிறீங்க. இதுல வேற பெருமை வேறையா? எங்களை வந்து டெபாசிட், நாங்கள் வாங்கின வாக்குகள் எல்லாம் 1 10 20 வாக்குகளுக்கு சமங்க. காசு கொடுக்காம வாங்கியிருக்கோம். நேரடியாக வந்து இந்த கட்சி, இந்த சின்னன்னு பார்த்து ஓட்டு போட்டிருக்கான். இவர்கள் 12 கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணியே 12 கூட்டணி, 12 கட்சி கூட்டணியை வச்சு கள்ள ஓட்டு போட்டு காசை கொடுத்து மக்களை இடத்துக்கு வரவிடாம பண்ணி எத்தனை அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க, எத்தனை அராஜகங்கள் பண்ணி அவங்க வந்து இந்த வாக்கை வாங்கிட்டு இதை வெற்றின்னு சொல்லலாமா? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. திமுக சேர்ந்ததுல பேச சொல்லுங்க. ஏன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி. அவங்க தலைவர் இருக்கார்ல, ஒருங்கிணைப்பாளர், அவர் இதே மாதிரி தான் கத்தி பேசுவாரு, இல்லாத பொருளாதான் பேசுவாரு. நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்பாரு. எங்கேயும் அண்ணன் மன்னிப்பு கேட்டது சரியா? ஆதாரம் கொடுங்க. நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கலைன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்பாரு. அப்படி சொல்லவே இல்லைன்னா இப்ப இந்த காணொலியில இருக்கிறது நீங்க இல்லையா, தப்பீங்க அப்படின்னு கேட்டா நான் நோன்பாரு. அதனால அதாவது இவங்களுக்கு வேலையே என்னன்னா,
தேர்தல் நடத்துனது யாரு? ஒன்றிய அரசா மாநில அரசா? ஒன்றிய அரசு தானே தேர்தல் நடத்துச்சு. இடைத்தேர்தல ஒன்றிய அரசு தேர்தலில் ஒன்றிய அரசு அப்ப தப்பு பண்ணுதா? காவல்துறை யார்கிட்ட இருந்தது? காவல்துறை யார்? ஒன்றிய அரசு. அரசு ஊழியர்கள் யார் பக்கம் இருந்தாங்க? அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் தானே, சும்மா தமிழக அரசின் ஊழியர்கள் தானே அங்க வேலை செஞ்சாங்க. தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேர்தல் வேலை பார்க்கறவங்களும் சரி, அங்க இருக்க அரசு ஊழியர்களும் ஆன் டேக்கன் பை தேர்தல் கமிஷன் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அவங்க எங்க அரசு கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? கள்ள ஓட்டு போடலங்கிறீங்களா? நல்ல ஓட்டு தான் போட்டாங்க, காசு கொடுக்கல, எதுவுமே நாங்க சுத்தமான வாக்குகள். இந்த தேர்தல் அக்மார்க்குன்னா என்ன? அக்குமார்க்கு மக்குமார்க்கு. நாங்க நல்லபடியா மக்கள்கிட்ட இருந்து வாக்க வாங்கி நாங்க ஜெயிச்சிருக்கோம். செக்குல ஆட்டுன நல்ல எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி ஐயா வச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த மட்டிலும் மக்கள் எந்த இடத்துலயும் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கலையா? நான் கேட்கவே இல்லையா? பெரியாருங்கிற வார்த்தையே திமுக முதலமைச்சரே அங்க போலையாங்க. ஆமா, போனா மக்கள் துரத்துவாங்கன்னு தெரியும், அதான் போல. இப்படி லூஸ்தனமா பேசுன மக்கள் துரத்துவாங்க. நீங்க காசு கொடுத்து நீங்க மக்கள் எங்கெல்லாம் ஐயா முதலமைச்சர் போறாரோ மக்கள் தன்னெழுச்சியா வரணுங்க. வண்டியில வச்சு டாடா ஏஸ்ல வச்சு 200-500 கொடுத்து வாங்க வாங்க வெளிப்படையா காணொலி இருக்குங்க. அவங்க பேசுனதெல்லாம் மக்கள் பேசுறாங்க. அததான் நான் சொல்றேன், செட்டப் தான். நீங்க செட்டப் பண்ணி என்ன வேணாலும் எடுத்து காணொலியில போடுவீங்க. ஏப்பா நம்ம காணொலியில கூட நீங்க கூட பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி என்ன காசு கொடுத்து என்ன பேச சொல்றாருன்னு எடுத்து போடுங்க. நாடக நடிகர் ஆயிட்டாருங்க முதலமைச்சர். நாடக நடிகர் ஆயிட்டாரு. நல்லாவும் நடிக்க மாட்டாரு. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண சொல்லுவான். ஆமா, வெளியில தெரியுது. சரியா? உங்க ஒருங்கிணைப்பாளரை நாவடைக்கு பேச சொல்லுங்க. அப்பாங்கிறாரு, அப்புறம் தப்பா தாத்தாங்கிறாரு. தப்பான்ற சொல்லு வந்து தவறான சொல்லா என்னத்துக்குங்க சொல்லணும்? இந்த மக்களை எந்த நிலைமையில வச்சு நீங்க சொல்றீங்க? அதற்கான தீர்வுகளை நீங்க என்ன கொடுத்துறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு அயோக்கியங்க, ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கிக்கு நீங்க இன்னைக்கு வந்து நீதி கிடைச்சிருக்க அந்த பெண்ணுக்கு அவனுக்கு தண்டனை பெற்று கொடுத்தீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் வளவல யார் அந்த சாருக்கு கேள்விக்கு பதிலே இல்லையா? அவன் திமுக பின்னாடி இருந்துதான் அதை செய்தாங்கிறது பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு தள்ளிக்கொண்டே போறீங்களே. ஏங்க ஒரு சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்க. போன வாரம் நீதிமன்றம், போன வாரம் திங்கட்கிழமை நீதிபதி என்ன சொன்னார்? ஹைகோர்ட் நீதிபதி, தமிழ்நாடு அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கை அது காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து அருமையான முறையில் செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு மன்னிக்கணும். இது வந்து 3 பேர் கொண்ட ஐஏஎஸ் குழு அவங்க தான் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்லாம அப்புறம் தமிழ் இது ஹைகோர்ட் ஜட்ஜ் சும்மா போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? அது அவர் சொன்னதுல தமிழ்நாடு அரசு எல்லாம் கிடையாது. இல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்லி இருக்கீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு காவல்துறையும் மிக நேர்த்தியான முறையில் சிறப்பான முறையிலும் இந்த வழக்கை கையாண்டிருக்கீங்க ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. வழக்கை கையாள இன்னும் அது நடக்குதுங்க. அது வேறங்க. நாங்க நடவடிக்கை எடுக்கல. சரி விடுங்க. நானு என் பிள்ளைகள்கிட்ட உட்காந்துட்டு நான் அவசியம் பேசக்கூடாது. நீங்க என் மாப்பிள்ளைய வச்சுட்டு நீங்க பேசுங்க. மாப்பிள்ளை வந்து செய்யறது எல்லாம் அயோக்கியத்தனம். அவருக்கு நீங்க ஒத்து உதுறீங்க. அவரு என்னடானாக்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பேசுறாரு. ஆனா மாட்டிக்கிட்டாக்க நான் பேசுனேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரு என்ன முன்னையாவது நிதானம் இல்லாம பேசினாருன்னு சொன்னேன் நானு. இப்ப மாப்பிள்ளையா அப்படி சொல்ல இயலாது. சீமான் அவர்கள் நல்ல உழைப்பாளி, நல்ல படிப்பாளி, நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். ஆனால் நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்றவர். அவ்வளவுதான். அது மக்கள் முடிவு செய்வார்கள். மக்கள் முடிவு செய்வார். நீங்க நேர்மையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் சரியானவர்களா இருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? இந்த நாம் தமிழர் கட்சி என்று தொடங்கப்பட்டதுக்கு காரணமே இவர்கள் தானே. இவர்களின் சதி வேலைகள் தானே இந்த கட்சியை தொடங்குது. நீங்கள் நன்கு இருந்துட்டு போங்க. மக்களை சரியாக நீங்க வந்து வழிநடத்தி கொண்டு போங்க. மக்களுக்கு என்ன தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யுங்கள் தானே நாங்க சொல்றோம். அதுக்காக தானே இந்த கட்சி. நீங்க அதையே ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. இதுங்க முந்தா நாள் எதுக்கு மகேந்திரா உங்க கட்சி விட்டு விலகி போனாரு? பல பேர் சார் வைகோ ஏன் விலகி போனாரு? திமுக விட்டு எம்ஜிஆர் ஏன் விலகி போனாரு? இதெல்லாம் கேள்வி கேட்க. வைகோ இப்ப விலகி போனா மீண்டும் திமுகவோட கூட்டணியில தான் வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒருத்தர் விலகி போறதும் திருப்பி வந்து கூட்டணி திருப்பி வந்து கட்சியில சேர்றதும் இது இயற்கை. பல முரண்கள் இருக்கலாம், அவர்களுக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதனால போலாம். ஒரு கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு ஜனநாயக முறையில ஒரு இருக்க ஒரு கட்சியில விலகலும் திருப்பி வர்றதும் சேர்றதும்
இயற்கை. இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால கட்சி எந்த இடத்துல தொய்வு பிந்திருக்கு. இன்னைக்கு ராஜீவ்காந்தி போனார், கல்யாண சுந்தரம் போனார், எங்களுக்கு 2% வாக்குகள் இருந்தப்போ இன்னைக்கு 8% வாக்குகளுக்கு மேல வாங்கி இருக்குமே. கட்சி வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால ஒரு கட்சிக்குள்ள இணைவாங்க, கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை இதுல பிடிப்பு இல்லாம போலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு தனிப்பட்ட காரணம் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன தாக்கத்தையே அது ஏற்படுத்துதா? கட்சிகள் அப்படிலாம் இல்ல. ஒரு நாள் போட்டோம் நாங்க உறுப்பினர் சேர்க்கும் 10,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. கட்சி வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க அதை பார்க்கணும். அதனால கட்சியை வந்து எத்தனை 10,000 பேர் ஜாயின் பண்ணி இருக்காங்க. ஒரே நாள் நாங்க போட்ட உறுப்பினர் முகாமிலே 10,000 பேர் சேர்ந்திருக்காங்க. எந்த ஊர்ல? எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு முழுக்க உள்ள 10,000க்கு மேற்பட்டோர் ஒரு நாள் போட்ட உறுப்பினர் முகாமிலே சேர்ந்திருக்காங்க. ஐயா, இப்ப திமுகல இப்போ சேர்ந்து விழா வச்சாங்க, எல்லா கட்சியில இருந்து போய் சேர்ந்தாங்க. அதுக்கான பட்டியல் வெளியிட்டாங்க திமுக. அப்ப நீங்க 10,000 பேருன்றீங்க, அதுக்கான பட்டியல் நீங்க வெளியிட மாட்டீங்க. எல்லா சேனல்லையும் நீங்க சொல்றீங்க 10,000 ஆனா பட்டியலை வெளியிடுங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதோட பல காரணங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த 3000 பேர்ல 30 பேர் கூட இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து. மற்றவர்களுக்கு எதுக்காக அந்த இடத்துக்கு போனோம்னு தெரியாது. ஏதோ டூர் கூட்டு போறோம், சென்னைக்கு கூட்டு போறோம், கூட்டிட்டு வந்து அவர்கள் பாதி பேர் ஏற்கனவே திமுக இருக்கிறவங்க, பாதி பேர் ஊரை சுத்தி காமிக்கிற கூட்டு வந்தவங்க, மொத்தமும் அம்பலமாகி இன்னைக்கு ராஜீவ்காந்தி ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்துல நிக்கிறார். இந்த பொய்யை சொல்லி இந்த எத்தனை பேரை இணைக்கிறேன்னு சொல்லி அதாவது திமுகவின் தலைவர், திமுகவின் முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், இவரெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பையன் ஏமாத்தினான். யாரு தெரியுமா? ஒருத்தர் வந்து இந்தியா நான் விளாண்டேன், கப்பு ஜெயிச்சேன், வேர்ல்டு கப் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனால ஏமாத்துறான். அதெல்லாம் பீட் பண்ணிட்டு இன்னைக்கு ராஜீவ்காந்தி கூடவே இருந்து ஏமாத்திருக்காரு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு. யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சின்னு வேற சொன்னோன்னா வாங்க 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 வந்து சேருங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. இத்தனை பேர் பின்னாடி இருக்கிறவங்களா வந்தாங்களா, உண்மையாவே கட்சி தொண்டர்களா அப்படின்னு கேட்கறது கூட இல்லாம ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்து அவருக்கு சேர்த்தாங்க. ஒரு விளம்பர யுக்தி தான். இதனால கட்சி பின்னாடி அடைஞ்சிடும். பாருங்கள் எவ்வளவு பேர் வந்து கட்சியில வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருபோதும் அப்படி நடக்காது. நீங்கள் வந்து வெகு சில பேர் ஒரு 5 பேர் 10 பேர் போய் சேர்ந்தாங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர அவர்களும் வெகு காலங்கள் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. திருப்பி வந்துருவாங்க. திருப்பி அந்த கட்சி தன்னெழுச்சியாக அந்த கட்சியில இருந்து அவர்கள் பிடிக்காம வெளில வருவாங்க. அதான் நடக்கும் பாருங்க. சரி, இது ஓகே. நான் 10,000 பேருக்கு அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னு தானே கேட்கிறேன். 10,000 உறுப்பினர்கள் பட்டியல என்னைக்கு வேணாலும் போய் படிக்கலாம். 10,000 உறுப்பினர்கள் சேர்ந்து தரவை தான் கொடுக்க முடியும். எம்எல்ஏ தலைமையில இப்போ ஒரு குரூப் போய் இணைஞ்சிச்சு. அதை என்ன சொல்லுவீங்க? ஆமா, முன்னாள் பொறுப்பாளர்கள் இருந்தவர்கள் தான் போய் இணைஞ்சிருக்காங்க. மகேந்திரன் முந்தா நாள் அவனும் போயிருக்காங்கல்ல. உங்க ஒருங்கிணைப்பாளருக்காகவே அவருக்காக மாதிரியே ஒரு காரை வாங்கி அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கட்சி செலவுன்னுதான் அன்னைக்கு வந்து என்கிட்ட அழுகாத குறைய தம்பி சொல்றாரு. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு வாயில அடிக்க வச்சு எத்தனை பேர் சொத்துக்களை வித்து, வீடை வித்து, வாசலை வித்து, எத்தனை பேர் கட்சிக்காக உழைச்சு இப்ப நீங்க எல்லாம் இங்க இருந்து அமெரிக்கால இருந்து வேலையை விட்டு இங்க வந்து இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு அங்க மரியாதை குறையும்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஒதுங்கி தான் உட்கார போறீங்க. ஐயா, ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு தலைவனை நேசித்து வந்தபோது நீங்க எல்லா கட்சியிலும் ஒரு ஜனநாயக முறைப்படி இருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துலயும் பல முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். எனக்கு பிடித்த ஒருத்தர் வந்து அவருக்கு பிடிக்காது, அவருக்கு வந்து வேற ஒரு சிக்கல்கள் இருக்கலாம். அவர் சொல்றாரு இல்லையா, போனவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. போனவங்க எல்லாம் என்ன மாதிரி பொறுப்புல இருந்து போறாங்க? இப்ப சொன்னா முதன்மை பொறுப்பாளர் இருந்திருக்காங்க, அண்ணன் கூடவே பயணிச்சிருக்காங்க. இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டு, இவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் தான் நீங்க வெளில போறான்னு சொல்றீங்க. அப்பேற்பட்டவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போறாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, என்னை வந்து அண்ணன் மதிக்கல, அதனால நான் வெளில போறேன், அண்ணன் என் பேச்சை கேட்கல, அண்ணன் என் தொலைபேசி அழைப்பை எடுக்கல, இதெல்லாம் ஒரு குறையா? இதெல்லாம் ஒரு பேச்சா? சொல்லுங்க. அப்ப இத்தனை ஆண்டுகள், இவ்வளவு ஆண்டுகள் உங்களை தானே பேசியிருக்காங்க, உங்களுக்கான முதன்மை இது கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க தானே எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க, நீங்க தானே நின்றுருக்கீங்க, ஒரு மண்டலத்தை கட்டமைச்சிருக்கீங்க, ஒரு மாநிலத்துல வேலை பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் அண்ணன் தானே, அவர் தானே செய்தார். இப்ப அது நடக்கல, நீங்க ஏதோ தவறு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். காலியமா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க முடிந்து போன விஷயத்த பேசுங்க. அது கட்சிக்குள்ள முடிந்து போன விஷயம் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க கட்சிக்குள்ள நான் பேசியது தவறு இல்ல, நான் பேசவில்லைன்னா சொல்லவே இல்லை. அது எங்கள் இருவருக்கும் நடைபெற்ற உரையாடல். அது தேவையில்லாத. நீங்க கட்சிக்குள்ள நான் திருப்பியும் சொல்றேன், இருவருக்கும் இது உரையாடல் வந்து வெளியே வந்து வருங்கிற ஒரு ஐயோக்கியர் பண்ற வேலைங்கிறேன். ஒரு காவல்துறை அதிகாரி என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்காம தனி உருவத்தின் ஆடியோ எடுத்து அவங்க மொபைல் போனை திருடி அதுல இருந்து அவங்களுக்கு தனிப்பட்ட நிலையில பேசப்பட்டதெல்லாம் எடுத்து வெளியில விடுறாருல.
வெளியில விடுறாருல, இதுதான் நடக்குது. இப்ப அவர் தான் வெளியே விட்டாருன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அவர்கிட்ட தானே போன் கொடுக்குறாங்க, அவர் தானே எங்க காவல்துறை அதிகாரி இல்லன்னு மறுத்து சொல்ல முடியல. நீங்க பேசுறது உண்மைதானே? இல்ல அதை மறுக்கிறீங்களா? பேசுறது நான் யாரும் இல்லன்னு சொல்லலையே. கட்சிக்குள்ள நடக்கிற உரையாடுகள், என்னை திட்டுவாரு, நான் ஏதாவது தவறு செஞ்சிருப்பேன், என்னை திட்டுவாரு, என்னை திட்டி நீ இதை சரி செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இயக்கிறதானே. எந்த மனிதனுக்கும் கோபம் வரும் இல்லையா? இந்த ஐயா பேசலையா? ஐயா பல வார்த்தைகளை இப்ப பேசினாங்க, அதுக்காக முரண் அப்படிலாம் கிடையாது. அவர்களின் கோபத்தின் வெளிப்பாடாக அதை எடுத்துக்கணும் தவிர அது கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம், உள்கட்சி விஷயம். எல்லா கட்சிக்குள்ளேயும் எல்லா அமைப்புக்குள்ளேயும் இந்த சிக்கல் குடும்பத்துக்குள்ளே இருக்குங்க. குடும்பத்துக்குள்ளே என் மகனை நான் இன்னைக்கு ஒரு கோபத்துல ஏதாவது திட்டிடுவேன், தவறு செஞ்சிருப்பான், அது ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது. அதனால வெளியில உள்ள என்ன பாதிப்பு, ஏதாவது பாதிப்பா, இந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்துச்சா? இல்லையே. ஒரு கட்சி அமைப்புக்குள்ள ஒரு குடும்பமாக இருக்கும்போது சில கருத்து வேறுபாடு இருக்கும்போது அவர்கள் சில தவறுகளை செய்யும்போது சுட்டி காட்டி அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பாளர் அண்ணன் இருக்காங்க. ஒரு கட்சியின் மாநில பொறுப்பாளர் பல பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன் இதே மண்டல பொறுப்பாளர் போனவங்க கூட பல இடத்துல கோவப்பட்டு பேசியிருக்கலாம் இல்லைங்களா? அது தனிப்பட்ட விஷயங்கள். அதை நீங்க எடுத்துட்டு வந்து ஆடியோ போய் அவன் போனை திட்டிட்டு வந்து இவனுக்கும் அவனுக்கும் பாருங்க பேசிக்கிட்டாங்க, இதெல்லாம் எடுத்து வெளியில போறது எவ்வளவு அநாகரிகமான விஷயம். அது தவறுங்கிறேன். அது ஐயா வருணவர்கள் அதை செஞ்சிருக்க கூடாதுங்கிறேன். அது மிக மோசமான. அது திமுக செய்யலைன்னு விடுங்க. இப்போ ஜெகதீஷ் பாண்டியன் நேரடியா அவரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, இப்போ 6 பக்கம் இது லெட்டர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பொய்யா? ஜெகதீஷ் பாண்டியன் எந்த நிலையில இருந்தாரு, அவர் எந்த மாதிரி இருந்தாரு, கட்சியில எவ்வளவு நாட்கள், 30 இந்த கேள்வியில ஊடகங்கள் வைக்கணும். நீங்கள் இவ்வளவு பொறுப்புகள் வைத்தீங்க, இவ்வளவு பொறுப்புகள் இந்த கட்சி தானே கொடுத்தது, உங்களை அங்கீகரிச்சது கட்சி தானே இத்தனை ஏதோ வீடு வாசல் கட்டிட்டாரா, நிலப்பலம் வாங்கிட்டாரா, உழைச்சு சம்பாரிச்ச காசை தானே காலி பண்ணி. சரி, இப்ப எதுக்காக அவர் அனுப்புறாங்க? அந்த கேள்வியை வைங்க. எதுக்காக அவர்கள் வெளில போகணும்? எதுக்காக அவர்கள் கட்சியை அப்புறப்படுத்துனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. கட்சி காரணம் 1000 காரணம் இருக்குங்க. கட்சியில கட்சி என்ன பிரச்சனை? நீங்க கட்சி அழியணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, கட்சியில வந்து எந்த நல்ல விஷயங்கள் பேச, நாங்கள் 1000 நல்ல விஷயங்கள் தினசரி அண்ணங்கள் சொல்றாங்க. 1000 போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முன்னின்று நாங்கள் பல தீர்வுகளை பெற்று தந்திருக்கோம் மக்களுக்கு. அதெல்லாம் எடுத்து பேச மாட்டாம ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு, கட்சியை பத்தி அவதூறு, அண்ணனை பத்தி அவதூறுனா வேகமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறீங்கன்னா நீங்கள் அவ்வளவு நல்லவர்களா? நாங்க வளரணும்னு நினைக்கிறவங்களா? இல்லையே. நீங்கள் என்னைக்காவது நாங்கள் அழிய வேண்டும், இந்த கட்சியில இருந்து ஏதாவது நடந்து விடாதா, தவறுகள் நடக்காதான்னு நீங்க காத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் இதை பத்தியே பேசுறீங்க. கட்சி சேர்ந்த நல்லவை பேசுங்க, எங்களோட கொள்கையை பேசுங்க, எங்களோட ஆட்சி வரைவை பத்தி எடுத்து பேசுங்க, அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுங்க. நாங்கள் மனதார வரவேற்கிறோம். ஒரு ஆரோக்கியமான இதா இருக்கும். நீங்கள் இந்த கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில உங்களோட கருத்து என்ன, அதை மாற்றிக்கொள்ளுங்கள், இதை பண்ணக்கூடாது. இப்ப இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, இல்ல இங்க உள்ள மக்களுக்காக ஒரு 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 முன்னேற்றத்துக்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சி செய்திருந்தால் இந்த மண்ணை காப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய, எத்தனை போராட்டங்களுங்க. இன்னைக்கு நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பனை விதைகளை விட்டு இன்னைக்கு பல லட்சம் பனைகள் வந்து பனைமரங்கள் வளர்றதுக்கு காரணமா இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த மண்ணில். சுற்றுச்சூழல் அமைப்புகள் இன்னைக்கு வந்து பல நீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலமா இருக்கட்டும், பள்ளிக்கரணை ஆக்கிரமிப்பா இருக்கட்டும், இல்ல வந்து வேடந்தாங்களா இருக்கட்டும், அதெல்லாம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு வந்து 800 இதா இருக்கட்டும், அனல்மணியில இருக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் போராடி தடைபட்டு நிறுத்தியிருக்கோம். இதெல்லாம் நீங்க பேசலாம்ல. இதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களே. இன்னைக்கு பரந்தூரை பத்தி பேசலாம், அரிட்டாப்பட்டியை பத்தி பேசலாம். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி முன்னின்று நிக்குது இல்ல, அது மக்களோடு நின்று அந்த தடையை பெற்றுக் கொடுத்துருக்குல்ல. இதை பத்தி ஆக்கப்பூர்வமா பேசினாதாங்க நாம் தமிழர் கட்சி வெளியில வரும். நீங்கள் எல்லாம் ஒரு மூத்தவராக இருக்கீங்க, ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறதுனால நீங்க உண்மையை பேசுங்க, நல்லதை எடுத்து பேசுங்க. இந்த கட்சி எவ்வளவு யாருக்கிட்டையும் கைவிட்டு வாங்காம, 1 ரூபா லஞ்சம் கொடுக்காம, 1 ரூபா யாருக்கும் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையா உண்மையா வாக்குகளை வாங்குறாங்க, மக்களோடு மக்களா நிக்கிறாங்க. இந்த தலைவரை பின்பற்றி இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு லட்சம் 36 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. இந்த கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. கட்சி நிச்சயம் இந்த மக்களுக்காக நல்லது செய்யும். இதுதான் இதை பத்தி ஆரோக்கியமா பேசலாம். ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த மண்ணுல. எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்க, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா மக்களை கூட்டம் வர்றதுக்கு நான் காசு கொடுக்கறது கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியா வர்றான். 1000, 2000, 3000 பேர் தன்னெழுச்சியா அந்த கூட்டத்தை கேட்க வர்றான். இது திமுக, அதிமுக இவ்வளவு வளர்ந்த கட்சிகள், 60 ஆண்டு காலமா இருக்க கட்சிகள் செய்ய முடிஞ்சா? முடியலையே இந்த மண்ணுல.
எந்த இடத்துல காசு கொடுக்காம போட்டு நீங்க வேற ஏங்க உங்களுக்கு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ ஸ்டாலின் வர்றாருன்னு சொன்னா மக்கள் அலையிலையா வந்து நிக்கிறாங்களா ஐயா? அப்புறம் என்ன அலையா தான் வர்றாங்க. சரி ஐயா, நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்குறது இல்லைன்றீங்க. திரள் நிதின்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதாவது திரள் நிதி என்பது என்னன்னா, மக்களிடம் நேராக நீங்களே போய் நான் இந்த வேலைகளை செய்கிறேன், எனக்கு பண உதவி, இதை செய்தது திமுக, இதை செய்தது கம்யூனிஸ்ட். நல்லா கேட்டுங்க, எல்லா கட்சிகளும் இது கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லிட்டாங்க, நாங்க இது உண்டியல் குழுக்கிறது எங்களுக்கு சாதாரணம், அதெல்லாம் பத்தி பேசியவர் தான் கலைஞர் அவர்கள். உண்டியல் குலுக்கின்னு பேசியிருக்காரு. இதே கம்யூனிஸ்ட் அவருக்கு பண்ணிட்டு அவரும் உண்டியல் குலுக்கி இருக்காரு. ஒரு கட்சி வளர வேண்டும்னால், ஆரோக்கியமாக ஜனநாயக முறையில் ஒரு கட்சி வளரணும்னா நீங்க மக்கள்கிட்ட தான் திரட்டி பண்ணணும். நீங்க கொள்ளடிக்க கூடாது. திமுக அடிக்கிறது இப்ப பேர் கொல்ல. ஒரு தொழிலதிபர்கிட்ட போய் மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி நான் உனக்கு இதை செய்தி தரேன்னு காசை வாங்கி கலெக்ட் ஒரு கூட்டம் நடத்துறான். ஒரு ஊர்ல போய் ஒரு கூட்டம் நடத்தினா அந்த ஊர்ல உள்ள தொழிலதிபர்களை போய் ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி பண்றாங்க. அது இப்ப நீங்க திரள் நிதி வாங்குறீங்கல்ல, இப்போ ஒரு மீட்டிங் கூட நடத்துற அளவுக்கு நாம் தமிழர்கிட்ட அமௌண்ட் இல்லையா? திரள் நிதி வாங்கிதான் ஏதாவது பண்ணணும்னு இருக்கா? இல்ல, அதுதான் உண்மை. அதான் உண்மை. ஏப்பா பிஜேபி கொடுத்த 100 கோடி எந்த மூலைக்கு எந்த மூலைக்கு சமம் சொல்லு. அது வாங்கினா அடுத்த நிமிஷமே செலவாயிரும். அங்கங்க சொத்து பத்துக்களை வாங்கி எல்லாத்தையும் முடக்கி வச்சாதான். ஆமா ஐயா, திமுக ஆளுங்கட்சியா இருக்கீங்க, அங்க மேல வந்து பிஜேபி, இது ரெண்டுமே வந்து நாங்கள் மூர்க்கமாக சித்தாந்த அடிப்படையில் எதிர்க்கிறோம். ரெண்டுமே இந்த நாட்டுக்கு கேடுன்னு. ஈரோடு பாஜக ஆதரிச்சிங்களா? பாஜக ஆதரிச்சுமா? புதுசா சொல்றீங்க. இந்த இடத்துல பாஜக ஆதரிச்சோம். அக்கா தமிழிசைய போட்டு பேசுறீங்க. எச் ராஜாவை ஒரு டைம்ல எச் ராஜாவை திட்டினீங்க. ஈரோடு அப்ப எச் ராஜாவை போட்டு பேசுறீங்க. ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டி இருக்கோம். நாங்க ஸ்டாலின் அவர்களும் சரியான செயல்கள் செஞ்சா பாராட்டுறோம். திமுக செய்த நல்லவையும் பாராட்டுறோம். அதிமுக செய்த நல்லவையும் பாராட்டுறோம். எடப்பாடி அவர்கள் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தாரு, அவரை பாராட்டுறோம். ஆனால் அவர்களை முற்றிலுமாக நாங்கள் வந்து ஆதரிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. என்ன காசு அடிப்படையில், என்ன வேலைகள் அடிப்படையில் நாங்கள் சரியாக இருக்கிறோமா? அதாவது ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பது அவர் ஒட்டுமொத்தமாக அவர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டோம்னு இது கிடையாது. நாங்கள் பாஜக ஆதரிக்கணும் வெளிப்படையா சொல்லிட்டு போறோம். பாஜக ஆதரிக்க போறோம். எந்த இடத்துல நிரூபிங்க. பாஜக நாங்கள் கூட்டணியில சேர்த்து எச் ராஜா எம்எல்ஏ ஆக்கணுமா? நாங்க சொல்லுங்க. சிபி ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ ஆக்கி கொடுத்துருக்கோமா? இல்லையே. வரும்போது வெள்ளக்கூட பிடிச்சோமா? பிஜேபி மோடி வரும்போது உலகத்திலே வெள்ளக்கூட பிடிச்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவர் தான் பிடிச்சார் வெள்ளக்கூடைய, ஐயா ஸ்டாலின் அவர்கள். நாங்க பண்ணோமா? எங்கேயாவது எங்களோட நிகழ்வுகளுக்கு அவரை கூட்டு ஏதாவது முன்னிட்டு அவரை வந்து பாராட்டி இருக்கோமா? ஏங்க இது அரசு, திராவிட அரசு, திராவிட அரசின் கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி எங்க போயிட்டாரு? அவரை கூட்டு பண்ணுங்க. இப்போ கட்டாயம் இல்ல. உங்க நிகழ்வுல நீங்க பிரதமரை கூப்பிடணும், அந்த உள்துறை அமைச்சரை கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது. இப்ப ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தா ஒரு பிரதமரை கூப்பிடாம எப்படி? இப்ப நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இது வீட்டுல ஒரு பெரியவங்க கூப்பிட்டு செய்யாம. அதிமுக கூட்டணியில் இருந்ததுங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அவர்களை கூப்பிடும் போது இவர்கள் பண்ண அட்ராசிட்டி என்னங்க? எல்லா இடத்துலயும் கருப்பு கொடி, கருப்பு பலூன் விட்டு அவ்வளவு பாடுபடுத்தினாங்க இல்லையா? அதை ஏற்றுக்கொண்டோம் இந்த மக்கள். அப்படி உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன இது? அவங்க கூட்டணி கட்சி தலைவரை கூப்பிடும் போதே நீங்க எதிர்த்தீங்க. இன்னைக்கு நீங்க கூட்டணி கூட கிடையாது. ஏன்? இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. டெல்லியில ஒரு அலுவலகம் திறக்கிறீங்க. அலுவலகம் திறக்கும் போது நீங்க எதுக்கு போய் ராஜ்நாத் சிங், ஐயா அமித்ஷாவையும் கூப்பிடணும்? அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உங்களுக்கு இனிக்குது இல்ல, அதனாலதான் எங்களுக்கு வலிக்குது. ஏங்க அவங்கள காக்கா பிடிச்சா கணக்கு இந்த தேசத்துக்கு வர வேண்டிய காசு வரணும். அப்படி பண்ணியும் கூட வந்து காசு தர மாட்டேங்கிறாங்க. இல்ல என்ன பண்ண சொல்றீங்க? காசு தந்து காசு தரல, அது ஒரு சைடு ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காசை வாங்கி கொண்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி. மக்களுக்கு செய்யாம உங்களுக்கு செஞ்சோம். ஆமா செய்யறோம். ஆமா கலாநிதி, நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் அவரின் வருமானம் இருக்கட்டும் எல்லாரும் இந்த மண்ணில் இருந்து சுரண்டி நீங்க 3000 கோடி வந்து நீங்க வந்து கனிம வளத்தை திருடி இருக்காங்கிறாங்க. ஒரு தனியார் நிறுவனம் திருடி கொண்டு வழக்கு வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து நிக்குது. யாரு இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்லுங்க? 3 ஆண்டுகள்ல இங்க இருந்து நீங்க திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா, கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா, தூத்துக்குடி எடுத்தீங்கன்னா, இந்த வட்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க கனிமூலங்களுக்கு கொள்ளைப்பட்டு அதில் வந்து சரியாக இது பண்ணாம நீங்க அபராதம் மட்டுமே 3000 கோடி வாங்கணும்னு இருக்காங்க.
இப்ப இந்த கொள்ளையெல்லாம் யாரு சொல்றது?